பட்டு ஹாய் சொல்லு. இங்கே ஒரு பட்டு எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். வணக்கம் சொல்லு. வணக்கம். ஒழுங்கா சொல்லு. ரெண்டு கையில் வணக்கம் சொல்லு. வணக்கம். கிசி கிசி கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. எப்படி சொல்லு? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க சொல்லு. லைக் பண்ணுங்க. இங்கே பாரு பட்டு, லைக் பண்ணுங்க சொல்லு. லைக் பண்ணுங்க. இங்கே பாரு கமெண்ட் பண்ணுங்க சொல்லு. கமெண்ட் பண்ணுங்க. பாப்பா பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. கிசி கிசி கொடுத்து கிசி கிசி. வணக்கம் சொல்லு. வணக்கம். பாய். ஹே ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கடா போகிறோம் அப்படின்னா, எஸ் நம்ம இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை மீட் பண்ணுறதுக்கு கிளம்புறோம். என்னடா வீட்டில் இருந்தே லாக் எடுக்க ஐயோ வீட்டில் இருந்தே லாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்டால், எஸ் ஆமாம், ஆல்மோஸ்ட். நம்ம ஜிஎஸ் வேறு நம்மக்கிட்ட இல்லை, அதனால் நம்ம ஸ்கூட்டியில் தான் போகிறோம். அதனால் இங்கேருந்தே லாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ எஸ் கரண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ் கரண்ட் இல்லை போல இருக்கு. எஸ் இந்த வீடியோவில் ஒரு சேட் நியூஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நம்ம ஜிஎஸை கொடுத்துட்டோம். என்ன தணிக்கை ஜிஎஸை கொடுத்துட்ட? என்ன தணிக்கை ஜிஎஸை கொடுத்துட்ட அப்படின்னு கேட்டால், எஸ் ஜிஎஸை கொடுத்துட்டேங்க. கொடுத்துட்டு என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஜிஎஸை கொடுத்தாச்சு. பயங்கர வருத்தமாக தாங்க இருக்குது. பட் ஓகே, கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் அடுத்து அப்கிரேட் பண்ணணும். நானும் அதுக்கான முயற்சி எடுத்திருக்கேன். பட் அது ஃபெயிலியராகவே போயிட்டுருக்கு. வேறு வழி இல்லை. அது வரைக்கும் நம்ம ஸ்கூட்டி தான் நம்மளோட சூப்பர் பைக்கு. சாரி, ஸ்கூட்டி இல்லை, ஆக்டிவா. இதுதான் நம்மளோட சூப்பர் பைக்கு. எஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம பயணம் எங்கே தொடங்கியிருக்கு அப்படின்னா, எஸ் என் ஃப்ரெண்டு தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காரு. அவரும் தமிழ் ட்ரக்கரும் பயங்கர க்ளோஸு. எஸ் ஆப்வியஸ்லி நானும் தமிழ் ட்ரக்கரும் 2-3 தடவை மீட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் நல்ல ஒரு குட் பிரதர், நல்ல தம்பி, நல்ல ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பேசுகிற தம்பி. எஸ் ஆப்வியஸ்லி நான் நேர்லேயும் 2 தடவை பார்த்துருக்கேன். ஒரு தடவை ஒரு வீடு ப்ளஸ் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, லொக்கேஷன் சொல்ல விரும்பலை, பட் அங்கேயும் போயிருக்கேன். செம்மையாக ஒரு கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எப்படி சொல்கிறது, ஜாலியாக இருப்பாப்புல. எனக்கு அதனாலே அவனை ரொம்ப பிடிக்கும். எஸ் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் போது ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஒரு பர்சன் வந்து தமிழ் ட்ரக்கர் தான். சொன்னேன் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறோண்டா அப்படின்னு. ஐயோ தலைவரே சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன ஒரு நல்ல ஜீவன் அது. எஸ் எஸ் என் தமிழ் ட்ரக்கர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அது அவருக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்குது, ஒரு நல்ல ரீச்சில் இருக்காப்புல, எல்லா ஊருக்கும் போயிட்டு வர ஆள். பட் இன்னமும் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு நல்ல ஒரு இது இருக்கும், ஒரு நல்ல ஒரு அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரில, அவ்வளோ ஒரு மரியாதை இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு எனக்கு அது ஸ்பெசிஃபிக்காக நான் அதை நல்லா நோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னை விட ஃப்ரெண்ட் திவாகர் தான் ரொம்ப க்ளோஸ்டு. இப்போ அவரை தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ் மோஸ்ட்லி அவர் நிறைய டைம் கேமரா முன்னாடி வரமாட்டார், ரொம்ப ஷை. பட் ஆனால் தமிழ் ட்ரக்கரோட ஒரு ட்ரிப் போயிருக்காரு. அந்த வீடியோவும் தமிழ் ட்ரக்கர் அவரோட யூடியூப்பில் போட்டிருப்பார். நான் அதை வேணால் இந்த வீடியோ எண்டில் வேணால் அதை உங்களுக்கு காட்டுறேன். எஸ் அவரை தான் பார்க்க போகிறோம். இப்போது ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து ரொம்ப தூரங்க. எஸ் ஆப்வியஸ்லி அது இதுக்கிட்ட இருக்குது. கரெக்டாக எங்கே இருக்குது கோட்டூர்புரம். எஸ் கோட்டூர்புரம். எங்கால் பயங்கர ஃபுட்டி. எங்கெங்கே போய் சாப்பிட்ணுன்றது கூட டீட்டெயில் போட்டு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாரு. இங்கே தஞ்சாவூர்லேருந்து இங்கே வந்தாருன்னா மோஸ்ட்லி
நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து டின்னர் வரைக்கும் லஞ்சிலேருந்து எல்லாமே வந்து ஹோட்டலில் தான். எங்கெங்கே என்னென்ன சாப்பிட்றோன்றது ஒரு லிஸ்ட் வைஸாக போட்டு அங்கங்கே போய் சுற்றுறது தான் எங்களுக்கு வேலை. எஸ், எப்போது தஞ்சாவூர்லேருந்து எனக்கு சென்னைக்கு வந்தாலும் ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணுற ஒரு ஜீவன் அது. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, நல்ல மனுஷன். எஸ், எங்கள் ஆள் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு மெடிசன் ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு. எஸ், நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி அவர். பட் ஆனால் அவர்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குணம் இருக்கும். எவ்வளோ ஒரு ஹை ரேஞ்சில் இருந்தாலும் அதை வந்து வெளியே காட்டிக்கவே மாட்டாப்புல. சாதாரணமாக ஒரு கேஷுவல் ரியாலிட்டியில் எப்படி இருப்போமோ அந்த ஒரு ரியாலிட்டியில் இருக்கார் ஆள் அவர். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன தான் பணம் இருந்தாலும் மனுஷனாக மதிக்கிற குணம் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சீரியஸாகவே. ஒரு சிலர்லாம் இருக்காங்க. எஸ், ஆப்வியஸ்லி நான் அதை பார்த்துருக்கேன். எஸ், யூடியூபர்லேயே நான் ஒரு 2-3 யூடியூபர் எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். பட் தெரிஞ்சோம் நான் அவங்களெல்லாம் வந்து மீன் பண்ண விரும்பலை. பட் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு இருந்த ஒரு ஆட்டிடியூடும் இப்போ இருக்க ஆட்டிடியூடும் கம்பல்சரி மாறி இருக்கோங்க சீரியஸாகவே. நான் ஸ்டார்டிங் அப்போ அவங்களெல்லாம் பார்த்து ஒரு சில விஷயத்த வந்து நான் அவங்கக்கிட்டலாம் வந்து பேசியிருக்கேன். ஒரு சிலலாம் வந்து நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலான்டா அப்படின்ற அளவுக்குலாம் நான் பேசியிருக்கேன். பட் இப்போது அந்த டச் இல்லைங்க. எஸ், ஏன் இல்லை அப்படின்னா எஸ் அவங்களோட பிஹேவியர் ஃபுல்லாகவே வேறு மாதிரி இருக்குது. இப்போது வந்து என்ன இவ்வளோ பெரிய ஆளாகிட்டோம், இன்னமும் வந்து நீ நார்மலாக ஒரு இடத்துல வாடா போடான்னு கூப்பிட்ற அளவுக்குலாம் நீ பேசாதன்ற அளவுக்குலாம் டேரெக்டாக சொல்லியிருக்காங்க. அப்போது நான் சொன்ன ஒரே பதில், போடா இந்த எச்எஸ் இருக்கார்ல, போகிறான் அவன் கிடக்குறான் மயிராண்டி அப்படின்ற மாதிரி. ஆனால் அக்கா ஷால் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அதனால் அவன் கிடக்குறான் மயிராடின்ற மாதிரி நம்ம அந்த டைலாக் அப்பப்போ சொல்லிப்போம். எஸ், ஆப்வியஸ்லி எனக்கு அந்த ஆட்டிடியூட் பிடிக்காதுங்க. எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். என்ன தான் நீங்கள் வளர்ந்தாலுமே வந்து ஒரு சில கட்டத்தில் அதை மட்டும் நீங்கள் திணிக்காதீங்க. அது மேபி அது நல்லாவும் இருக்காது. நீங்களாக இருங்க, கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்லதே செய்வான், நல்லதே நடக்கும். எஸ், ஜஸ்ட் ஒரு சின்ன அட்வைஸ் தாங்க. கேட்டால் கேளுங்க, கேட்க கட்டிப்போங்க, ஃப்ரீ அட்வைஸ். பட் அது பிடிக்காது. பட் அது என்ன தான் இருந்தாலுங்க, நான்லாம் இன்னும் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அப்போ எப்படி பேசணுமோ இப்போ அதே மாதிரி அந்த அது என்ன சொல்கிறது, ஆளாளுக்குன்னு ஒரு பட்டப்பேர் ஒன்று வைப்போம் பார்த்தீங்களா, அந்த பட்டப்பேர் இன்னும் இருக்குது. அதை வச்சு தான் நாங்கள் மீட் பண்ணாவே அதை வச்சு தான் நாங்கள் கூப்பிட்டுப்போம். இப்பயுமே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பட்டப்பேர் வச்சு தான் கூப்பிடுவேன். அது ஸ்கூல் லைஃப்பில் இருந்தே வந்ததுங்க. இப்போ என்ன தான் கல்யாணம் ஆகி அவனுங்களாம் குழந்த எல்லாமே இருந்தாலும் எல்லாருமே பிஸ்னஸில் இருக்கானுங்க. நாங்கள் இப்போ தனியாக இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், காரில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேர்ட்ஸ் வச்சு நான் யூஸ் பண்ணுவோம். ஏய் என்னடா அப்படின்னு, மச்சா ஏய் ஏன்டா அப்படி கத்தி கூப்பிட்றா அப்படின்ற அளவுக்குலாம் இருக்கும். அந்த மாதிரி அதை நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லாவே இருக்காதுங்க. அதுதாங்க ஒரு இதுவாக என்னோட சைடில் இருந்து ஒரு சேடான ஒரு விஷயம். நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அதனாலே மோஸ்ட்லி நான் யாரையும் இது பண்ணுறது இல்லைங்க. சரி ஓகே, அவங்க வேலையை பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு. இன்டர்காம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. இந்த சனா இருக்கு, சனா ஐயோ மயிறு மாதிரி இருக்குது சத்தியமாக. என்னடா கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னா பின்ன என்னங்க கடுப்பாக இருக்குங்க. ஏதாவது ஒன்று டச் ஆனவே டடாக் 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 டடாக்னு சவுண்டு கேட்டே இருக்குது. எல்லாம் சாஃப்ட் டச்சில் கொடுத்து வச்சிடறான். ரைடிங் கீர் பட்டா சவுண்டு கேட்குது, சும்மா நம்ம ஷோல்டர் இப்படி திருப்பி சவுண்டு கேட்குது. இதுக்கு மேலே எங்கே இந்த அது இருக்கிற கார்டே இவ்வளோ தான் இருக்குது. அந்த கார்டெலாம் நம்ம மாட்டுற மாதிரி இருக்கும். ஒன்று கார்டாச்சும் ஹைட்டாக கொடுத்துருக்கணும். பாருங்க திருப்பி சவுண்டு கேட்டே இருக்குது. எனக்கு இதனாலே இந்த சனா யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கவே இல்லைங்க. ஆஃப் பண்ணிட்டேன். ஓ சின்னதாக அப்படி லைட்டாக அப்படி ஷோல்டர் அப்படி பட்டாவே உடனே டடக் 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 டடக்னு சவுண்டு கேட்டே இருக்குங்க. ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தேனே, இதுக்கு முன்னாடி பெரானி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் ஒரு சின்ன ஒரு கம்யூனிகேஷனு சரியா அப்பப்போ ரீச் ஆகாது. நம்ம பேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸு ஒன்றும் இல்லை, ஒரு 500 மீட்டர் போனாவே டக்குன்னு கட் ஆகிடும். பெரிய தலைவலியாக இருக்குங்க. பட் சனால் அந்த ப்ராப்ளம் இல்லைன்றதுனால தான் நான் அதை பை பண்ணேன். லோக்கலே எடுத்துருக்கலாம் போல இருக்குது. சே, எல்லாம் பிராண்ட் வைஸ் போனாலும் ஒரு கஸ்டமருக்கு என்ன கரெக்டாக அது கன்ஃபார்மாக அது ஃபில்ஃபில் ஆகிருக்குன்றத ஒரு பிராண்ட் வந்து அதை பண்ண மாட்டேங்குதுங்க. பிராண்டை நம்பி போனாலும் செருப்படி தான் வாங்குற மாதிரி இருக்குது. எஸ், கோட்டூர்புரம் போயிட்டுருக்கோம்.
ஏன் இத்தனை நாளாக நம்ம வீடியோ வந்து போடாமல் இருக்கோம் அப்படின்னா, நடுவில் வார் நடந்தது. அதுக்கு முன்னாடி என்னோடய பர்சனல் ஒர்க்லாம் நிறைய இருந்தது. சைட்டு வேறு நம்ம எல்லாமே லாங்காக எடுத்து வச்சுருக்கோம். ஆந்திரா, மதுரை அப்படின்னு எடுத்து வச்சுருக்கோம். அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கே வீக்லி 2 days மதுரை போகிறது, வீக்லி 2 days ஆந்திரா போகிறது, இப்படியே சுற்றிட்டு இருக்கோங்க. அதனால் என்னால் போட முடியல. அப்புறம் ஜிஎஸ் வேறு கொடுக்குற பிளானில் இருந்தோம். அதனாலையும் வந்து என்னடா வீடியோ ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஒரு மாதிரி டிப்ரெஷனில் போயிட்டேன். என்னடா இது, ஏன்டா கொடுக்குறோம், திருப்பியும் நம்ம என்ன வண்டி வாங்க போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஓடிட்டே இருந்தது. பட் எனிவே கண்டிப்பாக ஒரு நல்ல அப்கிரேட்டடோ வருவோம். அதுக்கான முயற்சி எஃபெக்ட் போட்டுட்டு தாங்க இருக்கேன். இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. உங்களோட சப்போர்ட்டும் தேவைப்படுது. வண்டிக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சுன்னு தெரில. அண்ணன் இடிச்சிட்டார் போல இருக்கு. பாவம், என்னங்க பண்ணுறது, இருக்க பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் அப்படி தாங்க நடக்குது. என் வண்டி சியாஸ்லேயே பின்னாடி சைடில் ஃப்ரண்ட் அண்ட் எல்லாம் தேய்ச்சி தான் வச்சுருக்காங்க. என்னத்தை பண்ணுறது, அவ்வளோ கேப் இருந்தாலுமே இந்த குட்டீஸ் வண்டி ஓட்டுது பாருங்க, சறுக்கு புறுக்குன்னு. அவங்க நம்ம அதுவும் அந்த பின்னாடி இருக்க அந்த கால் வைக்கிற அந்த புட்ரேசர், பெரிய புட்ரேசர் இருக்கும், அதை க்ளோஸ் பண்ணி வண்டி ஓட்டலாம். அதை ஓட்டவே மாட்டாங்க, அது ஓப்பன்லேயே வச்சுருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக ஏறும்போது டொம்முன்னு ஒரு இடிப்பாங்க. என்ன சாரிண்ணா, சாரி ப்ரோ அப்படின்ற வேண்டியது. இப்போல்லாம் சாரி அண்ணன் கூட கராது, சாரி ப்ரோ சாரி அப்படின்ட்டு போயிடுறாங்க. அது இன்னும் என்னன்னு கூட பார்க்க மாட்டேன்றாங்க. அது பெரிய வருத்தம் தாங்க. நானே மூடி இருக்கேனான்னு பார்த்தேன். ரொம்ப க்ளோஸ் கால் போக மாட்டோங்க. மோஸ்ட்லி நான் க்ளோஸ் கால் எடுக்க மாட்டேன், எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. அண்ணன் பார்த்தீங்களா 1 பைக் போகிறாரு. அடுத்த வண்டி என்ன பிளான் பண்ணியிருக்கேன்றத 2 வண்டி மைண்ட் செட்டில் வச்சுருக்கேங்க. பட் வாங்கினா அதுக்கப்புறம் வண்டி வந்து மாற்றவே கூடாது, அவ்வளோதான். அது லைஃப் லாங் அப்படியே நம்ம கூடயே வச்சுருந்து அது துரு பிடிச்சி மக்கி போனாலும் வச்சுருக்கணுன்றது அந்தளவுக்குலாம் வச்சுக்க மாட்டேன்னு வச்சுங்களேன். வாங்கினா அடுத்த ஒரு 5 to 6 years 5 years மேக்ஸிமம் மாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு பிளானில் வாங்கலான்ற ஒரு பிளானில் இருக்கேன். இது ஏன் தணிகை நீ கொடுத்த அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி கொஞ்சம் நியூ வெர்ஷனாக வாங்கலான்றது தாங்க பிளான். இது வந்து கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன், 2016 மாடல் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. நம்மளும் புது வெர்ஷனாக கொஞ்சம் பிளான் பண்ணலான்றது தான் பிளானே. இப்போது Z900 தான், ஆல்ரெடி Z900 வச்சுருந்தோம், அதை கொடுத்துட்டோம். திருப்பி அகெயின் Z900 தான் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் டபுள் மைண்டாக போயிட்டுருக்குங்க. Z900 போடுறதுக்கு செகண்ட்ஸில் ZX 10R வாங்கிடலாம் அப்படின்ற பிளானு. ஏன்னா அன்றைக்கும் இப்போ பார்த்தோங்க, அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 14, 15 அப்படின்னு வருது. இப்போ இருக்க ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்துக்கு அதை எடுக்கக்கூடாது. எனக்கோசம் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போய் எனக்கோசம் பண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஐயோ 40 minutes காட்டுதுங்க, 8:40க்கு தான் போகணுன்னு காட்டுது. செத்த இன்னைக்கு நான் ஒன்றும் சொல்ல தேவையில்ல, நீ போ. ஐயோ 8:30க்குள்ளே போகணும், 8:40 ஆகுதுக்காங்க. போயிடலாம். கேப் கிடச்சா சர்ன்னு போயிடலாம். ஓகே காய்ஸ், நான் கிட்ட போய்ட்டு கண்டிப்பாக இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். எனிவே புதுசாக நம்ம சேனலுக்கு யாராக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. இங்கே மட்டும் இல்லைங்க, ஆல் ஓவர் இந்தியா யார் எங்கே பார்த்தாலும் சரி நம்ம சேனலில் டங்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் பட்டன் மட்டும் அழுத்திக்கிங்க. இல்லை வேண்டாம், நான் போர் அடிக்கும் போது சேனலை பார்த்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், பெல் ஐக்கான் அழுத்தாமையே.
ஓகே, எப்படி இருந்தாலும் உங்கள் சப்போர்ட் வேணும். தேங்க்யூ. ஆப்போசிட்டில் சூப்பர் பைக் ஒன்று போகுது, சவுண்டு கேட்குது, ஒருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அந்த சவுண்டு, அந்த சத்தம் எங்கே இருந்தாலும் கேட்டுருங்க. இந்த ராமாபுரம் தாண்டணும். டாட்டாண்ணே ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. போங்க ஈவி என்ன. ஆமாம், எஸ் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். அதுதான் என்னோட ஃப்ரெண்டு, பாருங்க. ஹாய் சொல்லுவோம். அப்படியே ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. நான் சொன்னல கேமரா முன்னாடி வரமாட்டாருன்னு, இப்போ வர வச்சுட்டோம். எஸ், இவர் தான் என்னோட ஆறுயிர் நண்பன். வச்சலாம் வச்சலாம். பைக் பார்க்கிங் எங்கண்ணா இருக்கு? விடலாமா ரோட்ல? இல்லை அதான் விடலாமா ரோட்ல? வச்சிட்டேன். எஸ், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். தஞ்சாவூரில் நம்ம ஆள் வேற லெவலுங்க. எஸ், ஆல்மோஸ்ட் பெரிய வெயிட் கை, சீரியஸ்லி. ஆனால் வெளியே சொல்லிக்க மாட்டாப்புல, காட்டிக்கவும் மாட்டாப்புல. எஸ், இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, ஐயோம்மா டின்னருக்கு. ஐயோ சாரிங்க, ஹெல்மெட்டை மாட்டிட்டு போகலாமா? யாராவது திருடிட்டு போயிட போகிறாங்க. எஸ், ஏன்னா என்னோட 2வது ஹெல்மெட் இப்படி தான் திருடு போயிடுச்சு. அதனால் பயமாக இருக்குது மாட்டுறதுக்கு. மாட்டி வைப்போம். காட்ஸ் கிரேட்ஸ். ஹே சைனீஸ் பாய். எஸ், இப்போ எங்கே போயிருக்கோம் அப்படின்னா, இங்கே ஸ்வைன் சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டா. என்ன இது ஸ்வைன் ரெஸ்டாரண்ட்டு அப்படின்னு சொல்லி எங்கால ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்திருக்காரு, வந்து சாப்பிட்ருக்காரு. அதனால் அந்த ஸ்வைன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம் ஒரு நாள், நீங்களும் வாங்க, அது சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுன்னாரு. சரி ஓகே, எனிவே ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆல்ரெடி டேபிள்லாம் நம்ம ஆள் புக் பண்ணி தான் வச்சுருக்காரு. எஸ், போவோம். எதை எடுத்துகிட்டு போயிடலாம்? எல்லாமே எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்? சரி வாங்க போகலாம். பார்த்தீங்களா, எங்கால் எவ்வளோ மாசாக இருக்காரு. பட் இவர் இப்படி இருக்காரு. தஞ்சாவூரில் போய் திவாகர்னு கேட்டால் தெரியாத ஆளே இல்லைங்க. அவர் அப்படி தான் தன்னடக்கமாக இருப்பார். பட் ஆனால் உண்மையிலேயே குட் மனுஷன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். செம்ம ஜாலி டைப்பு. அப்படி தான் அப்பப்போ அங்கங்கே அப்படி, ஏன்னா இப்போ என்னை திரும்ப மாட்டார் கேமரா ஓடிட்டு இருக்கிறதுனால. நான் சொன்னல கண்டிப்பாக வந்து அவர் வெக்கப்படுவார், சைப்படுவார்னு. இட்ஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் சொன்ன மாதிரியே இன்னொருத்தரும் இருக்கார், பட் அவர் இப்போதைக்கு இங்கே இல்லை. எனிவே நம்ம போயிட்டு முடிச்சுட்டு கண்டிப்பாக வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். எனிவே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, தஞ்சாவூர்லேயா இருக்கட்டும், நம்ம சென்னையிலையா இருக்கட்டும், ஆல் இண்டியாவாக இருக்கட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கான் பட்டனை டங்குன்னு ஒரு தட்டு. எஸ், ஆக்சுவலி என்னோட வாய்ஸ் கிளியராக கேட்குதான்னு தெரியல. அடுத்ததோட டிஷ் இது தாங்க. எஸ், ட்ரை பண்ணுவோம். இதோட பேர் என்னன்னு நான் கண்டிப்பாக கீழே போடுறேன். ஆக்சுவலி சூப் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது ஒரு ஸ்டார்டர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் என் நண்பர் அவர் தான் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்காரு. இது அடுத்த டிஷ்ஷு. ஹாய். எஸ், ஆக்சுவலி வண்டர்ஃபுல் டின்னர் முடிச்சிட்டோம். அடுத்ததாக ஃப்ரை ரைஸ் தான் ஆர்டர் பண்ணோம். எஸ், அதுவும் ஃபினிஷ்டு. ஃபுட்டு வந்து
அது ஆக்சுவலி இந்தியன் ஃபுட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு செட் ஆகாது. ஆக்சுவலி இது வந்து ஸ்வைன் சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து கோட்ருப்புறம். இது சம் ஸ்பானிஷ். ஆக்சுவலி நான் சாப்பிட்ருக்கேன், நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன். அதுவும் காரணம் என் நண்பர் தான், அவர் மூலியமாக போய் சாப்பிட்டது தான். பட் அதனால ஸ்பானிஷ் டேஸ்ட் நல்லா கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு. அதனால இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு வெரைட்டி சாப்பிடணுன்றதுக்கோசம் தான் இதை ட்ரை பண்ணுவோம். ஆல்ரெடி நாங்கள் ஐடிஸில் நிறைய தடவை சாப்பிட்ருக்கோம், லீலா பேலஸில் சாப்பிட்ருக்கோம். இதெல்லாம் சாப்பிட்டதுனால அந்த ஸ்பானிஷ் ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அங்கே கம்பேர் பண்ணேன், இங்கே கம்பேர் பண்ணேன், ப்ரைஸ் வைஸும் ஓகே, ஃபுட்டு இது ஓகே, செம்மையாக இருந்துச்சு. எனிவே யாராவது இந்த பக்கம் இருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இந்தியன் ஃபுட் எதுவுமே இருக்காது, ஃப்ரைட் ரைஸ் தவிர. ஃப்ரைட் ரைஸுமே வந்து இந்தியன் ஃபுட் கிடையாது, சைனீஸ் ஃபுட்டு. அது வேணால் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம். மற்றபடி வேறு லெவல் முடிச்சிட்டோம். சாப்பிட்றது எல்லாம் ஓவர்லோடு ஆகி முடியாமல் ஏஞ்சிக்க முடியாமல் உட்காந்துருக்கோம், அந்த அளவுக்கு ஃபுட்டு இருந்துச்சு. எனிவே இதோட நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கன் பட்டனை டங்குன்னு ஒரு தட்டுங்க. நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். எனிவே பாய்.